பாட் எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு பாட் எடுத்து போகிறோன்னா பாப்பாவுக்கு நான் வந்து மஸ்கிட்டோ ரொம்ப கடித்து பைட் பண்ணி வச்சது. எப்படி ஃபுல் கவரேஜாக அந்த பேண்ட்டு டிஷர்ட்ஸு, ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்ஸு, ஃபுல் பேண்ட்டு அப்படி தான் நான் ட்ரை பண்ணுறேன். இருந்தாலும் அவளை எப்படியாவது கொசு கடிச்சு அது அப்படியே நல்லா தடிச்சிருது அவளுக்கு. ஸோ வந்து இதுக்கு என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. நான் சின்ன குழந்தைன்னு இல்லை, ஒரு ஆவரேஜாக ஒரு 10th 11th படிக்கும் போது நான் அந்த ஓடோமாஸ் ட்ரை பண்ணுவேன். ஓடோமாஸ் போட்டேன்னா எனக்கு கொசு கடிக்காது. ஸ்கூலில் வந்து கொஞ்சம் அங்கங்கே மஸ்கிட்டோஸ் இருக்கும். அதனால் நான் வந்து டாக்டர்கிட்ட மெயினாக சின்ன வயசுலேருந்தே ஒரு சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட்டக்கிட்ட நாங்கள் காமிச்சிட்ருக்கோம். அவள் பிறந்ததுலேருந்து அவர் தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ நம்ம அவர்கிட்டயே கேட்கலான்னு சொல்லிட்டு ஜென்ரல் செக்கப் பண்ண போகும்போது இது மாதிரி ஓடோமஸ் போடலாமா, ட்ரை பண்ணலாமான்னு கேட்டதோ, இல்லை குட்டி குழந்தைகளுக்கு ஓடோமஸ்லாம் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்டதும் அவர் வந்து நீம் ஆயில் நான் வாங்கி வச்சுருக்கேன். நீம் ஆயில் வந்து இது மாதிரி ஒரு சின்ன பாட்டில் எல்லா மெடிக்கலில் தான் வாங்கலாமா. இது மெடிக்கல்லையுமே சில மெடிக்கல் ஷாப்லேயுமே கொடுக்குறாங்க. நான் இங்கே நியர்பையில் இருந்த துளசி மெடிக்கலில் வந்து இந்த நீம் ஆயில் வாங்கினேன். இந்த நீம் ஆயில் லிக்யூடு பேரஃபைன் ஐபி, இந்த லிக்யூடு பேரஃபைன் எழுதி கொடுத்துருந்தாரு. அது வந்துட்டு பெட்ரோலியம் ஜெல், இந்த பயோலைன் பெட்ரோலியம் ஜெல், லிக்யூடு பேரஃபைன் அண்ட் வந்துட்டு நீம் ஆயில், இது 3மே வந்து கொடுத்தாங்க. இது 3மே வந்துட்டு மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும், ஒரே மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். நான் வந்து பெட்ரோலியம் ஜெல்லுன்னு கேட்டதுமே இந்த மெடிக்கல் ஷாப்லேருந்து இதுதான் எனக்கு கொடுத்தாங்க, பயோலைனுங்கிற ஒரு இதோடது. அது வந்து லிக்யூடு பேரஃபைன், இது வந்து 100 ml நான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீம் ஆயில் வந்துட்டு இந்த நீம் ஆயில் வந்து 65 rupees. எவ்வளோ ml? இதுவும் 100 ml தான், 65 rupees தான். அண்ட் வந்துட்டு லிக்யூட் பேரஃபைன் இது மாதிரி தண்ணி மாதிரி கலரில் தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 120. இது இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. அண்ட் வந்துட்டு பெட்ரோலியம் ஜெல்லி எந்த ஜெல்லி வேணாலும் யூஸ் பண்ணலாம். வேஸ்லின் யூஸ் பண்ணக்கூடாது, பெட்ரோலியம் ஜெல்லி தான் யூஸ் பண்ணணும். இதை வச்சு நான் வந்துட்டு ஒரு லோஷன் மாதிரி ஒன்று ரெடி பண்ண போகிறேன். இது வந்து குழந்தைகளுக்கு வந்து மஸ்கிட்டோ கடிக்காமல் இருக்கும். போட்டுட்டோம்னா போதும், போட்டுட்டு ஒரு 5 minutes ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் போட்டு விட்டுருங்க. ட்ரெஸ் போட்டு விட்டதுக்கப்புறமும் நான் சும்மா ரொம்ப கொஞ்சம் ரேண்டமாக வெளியே கை காலெலாம் தெரியும்ல, அங்கெல்லாம் மட்டும் அவளுக்கு அப்ளை பண்ணி விட்டுருவேன். இது ரெடி பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாட் வச்சு தண்ணி ஊற்றி சூடு பண்ணணும். தண்ணி சூடானதுமே நான் இது 3மே போடும்போது இந்த நீம் ஆயில் வந்து கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும். ஸோ வந்து நான் இந்த ரோஸ் எசென்சியல் வாங்கி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா வேண்டாம், கேர்ள் பேபிஸ் தான் அப்படின்னா லைட்டாக டர்மரிக்கும் அந்த நம்ம இதில் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னு இந்த மாதிரி ஆரோமா பிராண்டோடது நான் வாங்கியிருக்கேன், ரோஸ் எசென்சியல். ஸ்மெல்லுக்காக மட்டும்தான். இதில் உங்களுக்கு ஸ்மெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஓகே. நான் வந்துட்டு இல்லை ஸ்மெல் நீம் ஆயில் ஸ்மெல் அடிக்குதுங்கிறதுக்காக நான் இதை வாங்கி யூஸ் பண்ணுறேன். கேர்ள் பேபியாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக இத்தினோட ஒரு பிஞ்ச் டர்மரிக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, அதனால் நான் சண்டை பண்ணிக்கிறேன். இல்லை அப்படின்னா பசங்கன்னா டர்மரிக்கு வேண்டாம், இல்லை கை காலுக்கு தானே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டர்மரிக் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. நான் இப்போ இதை எப்படி ரெடி பண்ணணும், அதே மாதிரி இது மாதிரி ஒரு காலி பாட்டில் வச்சுக்கோங்க. நான் இது ஆல்ரெடி நான் சேம் இதே பண்ணி நான் இந்த கிளாஸில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே அந்த க்ரீம் தான் இருக்குது. இதில் நான் மாதிரி தீந்து போச்சு, அதனால் நான் மறுபடியும் ரெடி பண்ணுறேன். எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி இது மாதிரி ஒரு டம்ளர் ஒன்று எடுத்துக்கோங்க. டம்ளர் எடுத்து இதில் வச்சுருங்க. இப்போது நான் இந்த ஹாட் வாட்டரையும் ஊற்றிடுறேன். கப்பை வேணாம், சின்ன பவுல் மாதிரி வேணாம், இது மாதிரி டம்ளராக எடுத்துக்கிறேங்க, அதுதான் பெஸ்ட்டு. டம்ளர் எடுத்து இப்படி வச்சு கொஞ்சம் மிதக்கும் அது. இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த லிக்யூட் பேரஃபைன் ஆயில் வந்து எல்லாமே வந்து இப்போ 1:1:2 அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே ஒரு ஸ்பூன் போனால் பெட்ரோலியம் ஜெல்லி வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கணும். ஸோ நான் வந்து 1 ஸ்பூன் ஊற்றுறேன். இதில் 1 ஸ்பூன் இதில் ஊற்றிடுறேன். another 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் டோட்டலாக. இது வந்து நானாக ரெடி பண்ணதில்லை, எனக்கு இது டாக்டர் சஜஷன் பண்ணது. 2 ஸ்பூன் ஊற்றியாச்சு. நீம் ஆயில் எடுத்துக்கிறேன். இதை நான் கோல் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன்
ஸ்மெல், அந்த நீம் ஆயில் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கல, அந்த ஸ்மெல் வருது. நான் அந்த ஸ்மெல்க்காக தான் ரோஸ் எசென்ஷியல் வாங்கிக்கிட்டேன். நார்மலாக ஒரு ஷாப்லே கிடைக்கும், மளிகை கடையில் கிடைக்காது. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் மாதிரி போனீங்கன்னா அங்கே வந்து இந்த ரோஸ் எசென்ஷியல் ஆயில்ஸ் கிடைக்கும். 2 ஸ்பூன் நீம் ஆயில் ஊற்றியாச்சு. இந்த எசென்ஷியல் ஆயில் எவ்வளோ ரூபா தெரியுங்களா? இது கொஞ்சம் ரேட் அதிகம். நான் வாங்கினது, நீங்கள் வேணும்னா வாங்கிக்கங்க. சும்மா ஒரு 6-7 ட்ராப்ஸ் போதும். இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது ஒரு 6 ட்ராப்ஸ் மேலே இருக்கும். சரி, இதை ஆல்மோஸ்ட் வாங்கிக்கிறேன். நான் இன்னொரு ஸ்பூனில் போட்டுக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி இந்த ஆயில்ஸ்லாம் இருக்கா. பாருங்கள், காட்டுமா? அதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். இப்போ இப்படி இருக்குது. ஜெல்லி போட்டு மெல்ட் ஆனதுமே போயிடும். அந்த தெரியுதா? இப்போ இப்படி இருக்குது. இது மாதிரி எல்லாமே மெல்ட் ஆனதுமே இப்போ அந்த நீம் ஆயில் ஸ்மெல் வராது. அந்த நீம் ஆயில் ஸ்மெல் ஏன் வராதுன்னா நம்ம ரோஸ் எசென்ஷியல் போட்டிருக்கோம்ல, இது அந்த மெல்ட்டிங் ப்ராசஸிங்கில் தான் பண்ணணும். அப்போ தான் அது நல்லா மெல்ட் ஆகும். நான் இன்னொரு ஸ்பூன் எடுத்து அதே மாதிரி இந்த எந்த கப்பில் நம்ம செய்கிறோமோ அந்த கப் வந்துட்டு வெட்டாக இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். பாருங்க, பெரிய சின்ன ஸ்பூன் தான், பட் நான் பெரிய ஸ்கூப்பாக எடுத்திருக்கேன். ஸோ இன்னொரு ஸ்கூப் எடுக்கிறேன் நான். அதே அளவுக்கு ஆல்ரெடி நான் வந்து வாட்டர் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னு சொன்னேன்னா அந்த ஹீட்லேயே தான் மெல்ட் ஆகுது. இப்போது மெல்ட் ஆகட்டும். அது அப்படியே அந்த ஹீட்டுக்கு மெல்ட் ஆகுது. ஷோர், அதனால ஜெல்லியாக எடுத்துருக்கேன். வீடியோவில் கவர் ஆகுதான்னு வேறு தெரியலையா, அதான். இந்த ஹீட்லேயே வச்சு மெல்ட் பண்ணணும். அப்போ தான் நல்லா மெல்ட் ஆகும். ஓடோமோஸ் இது மாதிரி பெரியவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓடோமோஸ் குழந்தைங்களுக்கு வேணான்னு சொல்கிறாங்கன்னா, பெரியவங்க ஸ்கின்னுக்கு ஓகே. ஆனால் அது குழந்தைங்க ஸ்கின்னுங்கும் போது ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா, ஸோ போட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? அதனால் ஹோம்மேடாக வீட்டிலையே செய்கிறதுக்காக தான் எல்லாமே வாங்கி ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டா போதும். இது வந்து எப்படியும் நம்ம இப்போ நான் மேக்னாக்கு வந்து கை கால் அந்த அவளுக்கு தெரியிற இடம் ஃபுல்லாமே நல்லா தேய்ச்சி விட்ருவேன். ஃபேஸ்க்கு நைட்டு வந்து ஃபேஸுக்கும் லைட்டாக ஜஸ்ட் இத்துணுன்ட்டு எடுத்து தேய்ச்சாலே போதும், அவ்வளோ நல்லா இதாகிடும், அப்சர்வ் ஆகிக்கும் நல்லா ஃபுல்லாக. அதனால் நம்ம அப்படி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டோம்னாலே போதும். ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணி இதெல்லாமே வாங்கி வச்சுட்டா ஒரு 200 வருமா, 200 300 வரும் டோட்டலாக எல்லாருமே. இது ஒரு 120, இது ஒரு 60, இது வந்து 40 தான். இது 3. இது கொஞ்சம் ரேட் அதிகம் தான். இது 475 வந்திருக்கு. நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ரெடி பண்ண முடியுதா ரெடி பண்ணிக்கோங்க. எங்கிட்ட இருக்குது, அதனால் நான் போட்டுக்கிட்டேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் அந்த ஸ்மெல் பிடிக்கல உங்களுக்கு அப்படின்னுங்கும்போது இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். எசென்சியல்ஸும் ரொம்ப இயர்ஸ்மே அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சூடானதுனால அந்த சூட்டோட இதுக்கே மெல்ட் ஆகிடுச்சு. நான் அதனால் அடுப்பு பற்ற வைக்கல. பாருங்கள், ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடுச்சு. ஸ்மெல்லும் நீம் ஆயில் ஸ்மெல் அடிக்கல. அந்த ரோஸ் எசென்ஷியல் நீம் ஆயில் ஸ்மெல் லைட்டாக ஃப்ரேக்ரன்ஸ் தெரியும், பட் ரோஸ் எசென்ஷியல் இருக்கிறனால அவ்வளோ காட் தெரியாது. எப்படி மெல்ட் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்களா? இது ஃபுல்லாமே மெல்ட் ஆகிடுச்சா? இதை நம்ம வந்து அந்த கண்ணாடி பாட்டிலில் நம்ம வந்து போடணும். ஓகேவா? இது கூட இன்னொரு மூடி இருந்தது, அதை தூக்கி பாப்பா எங்கேயோ தூக்கி போட்டான்னு நினைக்கிறேன். தேடி எடுக்கணும் வேறு. இதுக்குள்ளார நான் இது ஃபுல்லாமே ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டேன் நான். தெரியுதா? ஊற்றுனதுமே அந்த பாட்டில் பாதி ஃபில் ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? இதில் அப்படியே ஊற்றிருக்கோம் கொஞ்சம், அதெல்லாமே ஊற்றிடலாம். இப்போ அதுக்குள்ளார கெட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதான் இது ஒரு தெரியுதா? லிக்யூடாக இருக்கிறது ஆடு தெரியுதா? பெட்டர் தெரியுதா? ஆடுறது
இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வரேன். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். இல்லைன்னா நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். இதை அப்படியே வந்து வச்சுட்டேன்னா ஒரு 10 to 20 மினிட்ஸில் நம்ம இது ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே இதாயிரும். நான் போய் இப்போ வச்சுட்டேன். இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் தான் வச்சேன். அதுக்குள்ளே ஃபுல்லாமே கிட்டியாச்சு. பார்த்தீங்களா? தெரியுதா? தெரியுதா? இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி இது ஃப்ரிட்ஜ்லேயே தான் வச்சு யூஸ் பண்ணணும்னு இல்லை. தீர்ற வரைக்கும் நம்ம வெளியவே வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இத்தனோண்டு நான் எடுத்திருக்கேன். இங்கே போட்டு இப்படி ஃபுல்லாமே ரப் பண்ணிக்கலாம். இது மாதிரி இப்படி எடுத்து தேய்ச்சி ரப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் பேபிஸ்க்கும் நம்ம ரப் பண்ணணும். இது மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் மட்டும் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது நான் இது க்ரீம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பாட்டில், அந்த பாட்டிலோட தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.